தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தல் மேடை சூடு பிடித்துள்ளது. தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. இன்று தேர்தலை வைக்கும் போது தேர்தல் வேண்டாம் என்று எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் தோல்வியடைவது நிச்சயம். பின்னர் ஏன் வாக்கு கேட்கின்றார்கள் என்று கேட்கின்றோம். யார் எதிர்க்கட்சி? ரணிலா, ஜேவிபியா அல்லது சரத் பொன்சேகாவா? எதிர்க்கட்சி துறையில் கதை கண்டனர். மாற்றம் ஒன்று வேண்டும் தான், ஆனால் எதிர்க்கட்சி எங்கே? இவை எதிர்க்கட்சிக்கு விளங்குவதில்லை. இறுதியில் என்ன கூறுகின்றார்கள் என்பது தெரியாது. தவறான பக்கம் மாத்திரமே அவர்களுக்கு விளங்குகின்றது. வேகமான அபிவிருத்திகளின் போது பல பரம்பரையாக கடன் இருப்பதாக எதிர்க்கட்சி கூறுகின்றது. எமது நாட்டு மக்கள் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார கொள்கை இவர்களிடம் இல்லை. அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை என்ன? உற்பத்தி இவர்களின் பொருளாதார கொள்கை அல்ல. 500 ரூபாய் எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றால் 500 ரூபாவுக்கு பொருட்களை வாங்குவதில்லை. பொருட்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பதில்லை, வரிக்குத்தான் கொடுக்கின்றோம். இந்த நாட்டை பாதுகாக்கும் பாரிய சேவைக்கு வலு சேர்க்கும் நேரம் இது. இங்கு பொருட்களை வழங்குகின்றவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் பாடம் ஒன்றை புகட்டுங்கள். பொருட்களுக்கு ஏமாந்து இந்த மக்களை சிக்கலுக்குள் மாட்டிவிட்ட தலைவர்களை இந்த மாவட்டத்தில் நாம் கண்டிருக்கின்றோம். හැමදාම අපේ දිස්ත්‍රික්කේ ජනතාව අමාරුවේ දාපු නායකයෝ අපි දැකලා තියෙනවා.